ஐஜிபி கிரைம் மேடம் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, சே நோ டு ட்ரக்ஸ், இந்த இலக்கினை அடைவதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை தடுப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை எடுத்து வருகிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், அது மட்டுமின்றி விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். ஸோ இதுக்காக நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாரத்தான் வைக்கிறோம், பிளட்ஜ் வைக்கிறோம், மாணவர்களுக்கு இடையான போட்டிகள்லாம் நடத்துறோம். அதுல ஒரு பகுதியா இப்போ தமிழ்நாடு காவல்துறையை நாமளே 2 குறும்படம் எடுத்திருக்கோம். ஒரு பாடல், ரீல்ஸ், இதெல்லாம் நம்மளே தயாரிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் நம்ம தயாரிச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சிறப்பு அம்சம் சொல்லலாம். அந்த பாடலோட லிரிக்ஸ் எழுதுறது நம்மளுடைய ஏடி சார். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லலாம். இன்னொரு துடிப்புள்ள பாடலா இருக்கு, பொதுமக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும், ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல அழிவே கிடையாது. ஸோ இந்த குறும்படம் மற்றும் பாடல் இதையெல்லாம் தயாரித்த இயக்குனர்கள் மற்றும் அவங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள், அவங்களுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டுதலையும் ஒரு சான்றிதழையும் கொடுக்கணும். அவங்களோட ஒர்க்கை ரெகுலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்முடைய காவல்துறை சார்பாக என்னுடைய பாராட்டுக்கள். மேலும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் நம்ம போதைப் பொருள் விழிப்புணர்வு சம்பந்தமான குறும்படங்கள் மற்றும் ரீல்ஸ் ஆகிய போட்டியில சென்னை பகுதிக்கு மட்டும் நம்ம நடத்தி அதுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு கேஷ் பிரைஸ் எல்லாம் கொடுத்தோம். நம்ம காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் வழங்கினாங்க. அதோட தொடர்ச்சியா இது சென்னைக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் உள்ள மக்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இன்னைக்கு அதுக்கான போட்டிக்கான அந்த போஸ்டர் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ இந்த மாசம் கடைசி வரைக்கும் அதுக்கான டேட்ஸ் இருக்குது. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெறுகிற முதல் 25 நபர்களுக்கு நம்ம கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம். ஸோ அந்த ரிலீஸும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இந்த குறும்படங்கள் மற்றும் பாடல்கள் தயாரிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த எல்லா கலைஞர்களுக்கும் காவல்துறையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுல முக்கியமா 2 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளுக்கு எஸ்கிமோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேக்டரி மற்றும் ப்ளூ ஃபிக்ஸ் நியூஸ், அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். மேடம், இந்த நிகழ்ச்சியில ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அவேர்னஸ் சாங், வீடியோ, குறும்படங்கள் சம்பந்தமான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அந்த கலைஞர்களுடைய பங்களிப்பு என்ன, இதை யாரு எழுதியிருக்காங்க அந்த சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக ஏடிஜிபி இபிசிஐடி அவருடைய அனுமதியோடு இந்த குறும்படங்களை ரிலீஸ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். சார், ரிலீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன். பத்தல மேகா, இன்னும் பிராக்டிஸ் தேவை. கம் ஆன் பாய்ஸ். Never give up. Continuous try பண்ணா you can achieve it. I have a suggestion for you. Join Richie Paru. You will get more stamina. Just over try paru. What? போதை மட்டும் இல்ல, போதையை பத்தி பேசுறவங்களையும் பிளாக் பண்ணுங்க. செயல்திறனை மேம்படுத்துவதற்காக கடுமையான போராட்டம் செய்வார்கள். அந்த வேலையில போதைப் பொருள் எவ்வளவு தூரம் அவங்கள அடிமையாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த குறும்படத்தினுடைய செய்தி. அடுத்ததாக
ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில எப்படி, நண்பர்களுக்கு மத்தியில போதைப் பொருள் எந்த அடிப்படையில அவர்கள் மத்தியில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதை எப்படி மாணவர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு குறும்படம். நெக்ஸ்ட். பர்த்டே தேங்க்ஸ் டா. டேய் மச்சான், ட்ரீட்டா குட்டலாம். டேய் இந்த வாட்டி ட்ரீட்டா ஜாயிண்ட் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோமா? இதாண்டா இப்ப ட்ரெண்டு. நாமெல்லாம் இப்ப பெரிய ஆள் ஆகுது. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்டா. போதையை மட்டும் இல்ல, போதையை பத்தி பேசுறவங்களையும் பிளாக் பண்ணுங்க. அருமையாக நடித்துள்ள அந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் காவல்துறையின் சார்பாக பாராட்டுகள். செய்தியை கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது குறைந்த நேரத்துல விதின் 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு செயல். அந்த செயலை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் டைரக்டர் மகேஷ் அவர் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ். மீண்டும் ஒரு முறை அவர்களை பாராட்டி, அடுத்ததாக இயக்குனர் ஜூட் அவர்கள் தயாரித்து இயக்கி இருக்கின்ற ஒரு குறும்படத்தை இப்பொழுது காண இருக்கின்றோம். சில சமயங்கள்ல நம்முடைய அற்ப சந்தோஷத்திற்காக மிக முக்கியமான பொக்கிஷத்தை தவற விட்டுடுவோம். தவற விட்டது யார் அந்த பொக்கிஷம்? ஆமா, உன் பையன் வந்தானா? வந்தான் ரசனாவும் மிச்சரும் கொடுத்தான். உனக்கு? ஆமா, அமாவாசைக்கு தான் வருவான். பாத்திமா உனக்கு? என் பையன் நேரத்துக்கு சாப்பிட்டானான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நவீன எங்கடா இருக்க? நவீன வேலைக்கு போக முடியல, அப்பாவை விட்டு ஓடி போயிட்டாரு. பீச் காலையில் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. லவ் பண்ண பொண்ணும் விட்டு போயிடுச்சு. நவீன காஃபி கேட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? நவீன இந்த அம்மா தொல்லை. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரம் காஃபிக்காக கூப்பிட்டு இருக்க? வாங்க. சொல்லுங்கம்மா. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்? காஃபியை குடி. இல்லம்மா, குடி. இன்டர்வியூ விஷயமா கொஞ்சம் பேசிட்டு இருக்கேம்மா. டேய் என்னடா உன் ட்ரெஸ்ஸும் தலையும்? இன்டர்வியூ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுக்கு ஒரு 1500 ரூபாய் தேவைப்படுது. இது குடி. போதுமா? தேங்க்யூமா. இங்க வா. ஏய் என்ன ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு? இங்க வா. ஏய் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்றேன். வா. ஏய் இங்க வா சொல்றேன்ல. வா. வாடா இங்க. வா. ஏய் இங்க வாடா சொல்றேன். ஏய். சேர்ந்து சுத்துறானுங்களே அவனுங்களை சொல்லணும். இவனுங்களாலதான் இவனுங்க கெட்டு போறானுங்க. நீ சொல்றதான் கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவனால கெட்டான் அவனால கெட்டான், ஏன் வளர்ப்பு மேலதான் தப்பு. அப்பா இல்லாத பையன் என்ன ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இப்ப நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். சொல்டா மச்சி, புது ஸ்டெப் வந்திருக்குது, வேற லெவலு. வரியா? இல்லடா, நான் வரல. டைமுக்கு சாப்பிடு. லவ் யூ. 10 மாசம் சுமக்கும் போது கொடுத்த கவனத்தையும் கண்காணிப்பையும் நம்ம பிள்ளைகளுக்கு காலம் முழுக்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்பதான் போதையோட பாதைக்கு தடம் மாற மாட்டாங்க, வாழ்க்கையிலும் தடுமாற்றத்தை பார்க்க மாட்டாங்க. போதை பழக்கத்தை தவிர்ப்போம். சே நோ டு ட்ரக்ஸ். போதை பழக்கத்துக்கு குட் பை சொல்லுவோம், லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். சே நோ டு ட்ரக்ஸ். மிக அற்புதமான ஒரு குறும்படம்.
அருமையான குடும்பத்துல தாய்க்கும் மகனுக்குமான அந்த உணர்வுகளை மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு செய்தியுமே சொல்லும் பொழுது அதுல ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது அந்த செய்தியோடைய வலிமையும் ஆழமும் கூடுகிறது. அதை இங்க நம்ம கண்கூடாக பார்த்தோம். நவீனாக நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கலைஞர் நம்ம முன்னே இங்கே இருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளை அனைவரும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஏடிஜி சார் அவர்கள் எழுதிய பாடலோடு காட்சி படுத்தி மாடர்ன் ட்ரெண்டுக்காக யூத்துக்கு போய் பாடல் ரீச் ஆகணும். இப்ப டார்கெட் வந்து இளைஞர்கள் அப்படின்னா அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதை நல்ல ரிசப்டிவ் மோட்ல இருப்பாங்கன்னு பார்த்து அந்த ஃப்ரீக்குவன்சியில அந்த வேவ் லென்த்தோட எடுத்த சாங் இது. டைரக்டர் மகேஷ் அண்ட் டீம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை இப்போ ரிலீஸ் பண்றோம். வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இளைய தலைமுறை எளிதில் தெளிவு பெற இடையில் ஆங்கிலம் கலந்தாலும் உண்மைகளை உறக்க சொல்ல என் செந்தமிழே ஆயுதம். என் தம்பியரை என் தங்கையரை கொஞ்சம் காது கொடுத்து இதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை உயர போய் கனவு மறைய வருங்கால ஒளிய நம்மானவர்கள் ஒரு மூச்சை தடுப்போம். இந்த போதை பழக்கம் நம் நாட்டை கெடுக்கும் புரிஞ்சுக்கோ. நம் வீட்டை அழிக்கும்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோ. நம் வாழ்வை அழிக்கும் புரிஞ்சுக்கோ. அதை மயக்கும் முன்பு நீ தெரிஞ்சுக்கோ. காலமே ஒளியாகலாம் இந்த போதையை தடுத்தா இந்த தவறினை தடுத்தா நீ வாழ்க்கையை இழப்பாயே, ஒரு அடிமையை திணிப்பாயே. வேண்டாம் இந்த போதை உன் சாதனை பயணத்திலே பெருவேதனை விஞ்சிடுமே. நல்லவையாவையுமே நீ இழந்து விடாதே. நீதான நன்னால் பெற்று விடாதே. ஆசை வார்த்தைகளை அகப்படாதே. போதை குடியை நீ சிறைப்படாதே. பொலியான வாழ்க்கையை நம்பி விடாதே. உயர்த்தி உயர்த்தி பெற்றோர் மகிழ்ச்சி நீ உயர்த்தி நீ பிறந்தி நீ வளர்ந்து காலமே ஒளியாகலாம் இந்த போதையை தடுத்தா இந்த தவறினை தடுத்தா. அதிகா வாழ்க்கை பயணத்திலே நீ ஜெயிக்க துணிவாயே. வறுமையை அறிவாயே. வேண்டாம் இந்த போதை உன் பாதை சிறக்கட்டுமே. உன் பயணம் ஒளிரட்டுமே. நீ வாழ்வது ஒரு முறையே தீய பாதையை தள்ளியவை. அந்த போதை நீ மயங்கி விடாதே. ஒரு முறை கொண்டு விடாதே. கேட்டு விடாதே. நீதான எதையும் கொண்டு விடாதே. காலமே ஒளியாகலாம் இந்த போதையை தடுத்தா இந்த தவறினை தடுத்தா. சொன்ன கேட்க மாட்டியா? மிகவும் உண்மை. இந்த உலகையே நாம் வெல்லலாம், இந்த போதையை மட்டும் நாம் தடுத்தால். மிக அற்புதமான வரிகள் சார். ரொம்ப இளைஞர்களுக்கான உத்வேகம் கொடுக்கக்கூடிய, அவேர்னஸ் மட்டுமல்ல, ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு
நம் காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்களுக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடல் அந்த மேக்கிங் ஆஃப் த சாங் அப்படிங்கிறது பார்க்கணும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இப்ப மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல 2 பாப் சிங்கர்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. அந்த பாடகர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த தமிழ்ல அந்த ஸ்கிரிப்ட் லிரிக்ஸ் அப்படியே பண்றது, ஸ்கிப் ட்ரக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் கொடுத்தது. எப்படி சோசியல் மீடியாலாம் போய் பார்க்கும் பொழுது ஸ்கிப் ஆட் வரும், அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், சோ மெனி கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் டைரக்டர் மகேஷ் மற்றும் அவருடைய அணியினர் அத்தனை பேருக்கும் காவல்துறையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்மிடையே தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக காவல்துறை கூடுதல் இயக்குனர் EBCID அவர்களை நான் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற IG என்ஃபோர்ஸ்மெண்ட் திரு கார்த்திகன் அவர்களுக்கும், IG கிரைம் திருமதி செந்தில்குமாரி அவர்களுக்கும், காவல்துறை SP NIB திரு மயில்வாகனன், மற்ற SP ஐப்ராக் திரு சாம்சன், மற்ற காவல்துறை அதிகாரிகள், இந்த முயற்சிக்கு உதவி செய்த தொழில் வல்லுநர்கள் மற்றும் கலைஞர்கள் அவர்களுக்கும், வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போதை பொருட்களுக்கு எதிரான இந்த முயற்சியானது திடீரென்று ஒரு நாள் துவங்கி ஒரு வாரம் கடந்து ஒரு மாதத்தில் முடிகிற விஷயம் கிடையாது. தொடர்ந்து நாம் கண்காணிக்கப்பட வேண்டிய, தொடர்ந்து நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு பணி. என்றோ ஒரு நாள் எங்கிருந்தோ வருவது அல்ல இந்த முயற்சி. தமிழக காவல்துறை தொடர்ந்து எல்லா காவல் நிலையங்களிலிருந்து எல்லா உயர் அதிகாரிகள் மட்டம் வரைக்கும் இந்த முயற்சியில் கண்ணும் கருத்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த 3 வருடங்களில் நடந்த இந்த நடவடிக்கைகள், போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி சிந்தித்தால், கடந்த 2022 வருடம் 10,600 வழக்குகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிராக, அதை ஈடுபடுகின்றவர்கள் மீது நடவடிக்கைகள் எதிராக. கடந்த வருடத்தில் அது 11,000 வழக்குகளாக அதிகரித்தது. அதே போல் இந்த 3 வருடங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தால், எல்லா நிலைகளிலும் குறிப்பாக குற்றவாளிகளை கைது செய்வதை எடுத்துக்கொண்டால் 2023 வருடம் 14,000 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த வருடம் 17,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி இந்த குற்றத்தில் பல்வேறு போதைப் பொருட்கள் பயன்படுத்தி அதில் ஈடுபடுகிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கைப்பற்றது கடந்த 23வது வருடத்தில் 1175 வாகனங்கள் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டது. இது கடந்த வருடத்தில் 1480 வாகனங்கள் கைது செய்த அளவிற்கு உயர்ந்தது. இப்படி எல்லா நிலைகளிலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதற்கு இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஃபைட், ஒரு யுத்தம் என்றே சொல்ல முடியும். இன்று காலையில் தமிழகத்தில் 4 இடங்களில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த 4மே வட மாநிலங்களிலிருந்து ட்ரெயின் வழியாக இன்று இங்கு ஒன்று சென்னை, கோயம்புத்தூர், சிவகங்கை, இப்படி தமிழகத்தில் பல இடங்களுக்கு இந்த போயவண்டி வழியாக ட்ரெயின்ஸ் வாயிலாக கஞ்சா கடத்தப்படுகிறது. கஞ்சா மட்டுமல்ல, மற்ற போதைப் பொருட்களும் நாம் கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். டேப்லெட்ஸ்,
அதே மாதிரி ஹெராயின், மெத் கடந்த மாதங்களில் சென்னை மாநகரில் ஏராளமான இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பிடிக்கப்பட்டு அதை சம்பந்த ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த முயற்சியானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வகையில் நாம் வெற்றி கண்டாலும் அதைவிட முக்கியமானது என்னவென்றால் இந்த டிமாண்ட் ரிடக்ஷன், தேவை என்று ஒன்று இல்லாவிட்டால் அதற்கு வாணிபம் குறைந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த தேவையை குறைப்பதற்கான நடவடிக்கையும் பல்வேறு மட்டத்தில் நடந்து கொண்டு வருகிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட், இதை ஒரு மிஷனாக எடுத்து இந்த போதைப் பொருட்கள் தமிழர்கள் இங்க இருக்கின்ற குடிமக்கள் யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஹோம் டிபார்ட்மெண்டில் செயல்பட்டு வருகிறது கடந்த இடத்திலிருந்து. அதன் குறிக்கோளே எந்தெந்த வகையில் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவருடைய டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த மாதிரி செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களை ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் மூலமாக ஒரு தொடர்ந்து ஒரு போதைக்கு எதிரான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டை வைத்து ஒரு மிஷன் மோடில் இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கு ஒரு தொடர் முயற்சியாக காவல்துறை சார்பாகவும் இன்று சிறு குறும்படங்கள் பொதுமக்கள் இன்று வெளியிடப்படுகிறது. இது ஒரு தொடர் முயற்சி. கடந்த மாதத்தில் லாஸ்ட் மந்த்ல பிப்ரவரி மாதத்துல டிஜிபி அவர்கள் இங்கே சென்னை மாநகரில் பல்வேறு கல்லூரிகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கிடையே இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு போட்டியை வைத்து அந்த போட்டியில் பங்கு பெற்று சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கினார்கள். அது ஒரு மாணவர்கள் மத்தியில் இந்த நோக்கில் நாம் குறும்படங்கள் எடுக்க வேண்டும், அதை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் செயல்படுவது, அவருடைய புதுவிதமான எண்ணங்களை வெளிப்படுத்துவது வாயிலாக அவர்கள் எடுத்த முயற்சி சிறப்பாக இருந்தது. அது தொடர்ந்து இதே முயற்சி தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதை ஒரு போட்டியாக வைத்து ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணத்தில் எந்த போதையின் தாக்கத்தை தடுப்பது எப்படி, போதைப் பொருட்களிலிருந்து நாம் தள்ளி இருப்பது எப்படி என்பதை பற்றி அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த குறும்படங்கள் எடுப்பதற்காக இந்த ஒரு போட்டியை நாம் நடத்த இருக்கிறோம். இதில் முதல் பரிசு பெறுபவர்களுக்கு ரூபாய் 1,00,000, இரண்டாவது பரிசு 50,000, மூன்றாம் பரிசு 25,000, இன்னும் 22 பரிசு 10,000 வைத்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்து தேர்வு செய்து மொத்தமாக இறுதியாக சென்னையில் இந்த பரிசுகள் வழங்கப்படும். இந்த மாத இறுதிக்குள் மாணவர்கள் இந்த வருடம் முடிய போகிறது, பள்ளி கல்லூரி வருடம். இந்த மாதம் முடிவதற்குள் நாம் இந்த வீடியோக்களை தயார் செய்து அனுப்ப கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இங்கே தயாரிக்கின்ற இந்த வீடியோஸ், குறும்படங்கள், இந்த சாங்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் சோசியல் மீடியா, தமிழக காவல்துறையினுடைய சோசியல் மீடியாஸ் வாயிலாகவும், அதே போல் பள்ளியில் இருக்கின்ற கல்லூரியில் இருக்கின்ற ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் வாயிலாக மாணவர்களுக்கு எடுத்து செல்லப்படும். இதில் இந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டுமானால் பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். அதற்காக தான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம் என்று. காரணம், பொதுமக்கள் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை, ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை உண்மை என்று நம்பி அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக இந்த செய்தி இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு செல்லும் பொழுது அதனுடைய வரவேற்பு மிக அதிகமாக இருக்கும். காவல்துறை ஒரு தகவலை தெரிவிப்பதை விட ஊடகம் வாயிலாக செல்லும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த போதை பொருட்களுக்கான, அது போதை குடி போதையாக இருந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்டன்ஸ் போதையாக இருந்தாலும் சரி, இல்லை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் போதையாக இருந்தாலும் சரி, இல்லை தவறுதலாக பயன்படுத்தும் மருந்து வகைகள் போதையாக இருந்தாலும் சரி, எந்த போதையும் போதையின் பாதை பொல்லாதது என்பது பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரிந்தால் இந்த சமுதாயம் சிறப்பாக எதிர்காலத்தில் அமையும் என்பதில் எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த முயற்சியில் உதவி செய்த அனைவருக்கும், அவர் மகேஷ், கார்த்திக்,
ஜூட் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் காவல்துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். உங்களுடைய புதுவிதமான எண்ணங்கள் எதுவும் இருந்தால் எங்களிடம் தெரியப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் திரு எஸ்பி மயில்வாணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you very much, sir. ஏடிஜிபி சார் கடந்த ஆண்டுகளில் காவல்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் போதைப் பொருளுக்கு எதிரான பயணம் என்பது ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு வாரம் காலம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இது ஒரு தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும். அது சாத்தியம் எப்படி ஆகும் என்றால், இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக போதைக்கு எதிரான போராட்டத்தில் நிச்சயமாக நாம் முழுமையான வெற்றியை ஈட்ட முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரீல் அண்ட் ஷார்ட் காம்படிஷன் ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த போஸ்டரை இப்போ வந்து டிஸ்பிளே பண்றோம். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அதை we can take a note of it. இது சம்பந்தமான ஒரு பத்திரிகை செய்தியும் உங்களுக்கு கொடுக்குறோம், அனைவருக்கும் நம்ம கொடுக்குறோம். இந்த ரீல் அண்ட் ஷார்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் மற்றும் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து 1 நிமிடம் நேரத்திற்குள்ளாக அந்த குறும்படத்தை அவர்கள் தயார் செய்திருக்க வேண்டும். 1 மாத காலம் அவர்களுக்கான அவகாசமாக கொடுக்கப்படுகிறது. லாஸ்ட் டே ஆஃப் சப்மிஷன் வந்து 30th ஏப்ரல் 2025 அந்த போஸ்டர்ல எல்லாம் கொடுத்திருக்கோம். மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடியில இதற்காக பிரத்யேகமாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த மெயில் ஐடியில சப்மிட் பண்ணலாம். தமிழகம் முழுக்க இருந்து தேர்வு செய்யப்படுகின்ற டாப் 25 ஷார்ட் பிலிம்ஸ் குறும்படங்களை நாம தேர்வு செய்து அதில் முதல் 3 படங்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000, 2வது பரிசாக ரூபாய் 50,000, 3வது பரிசாக ரூபாய் 25,000, மற்ற 22 குறும்படங்களுக்கு தலா 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் கேஷ் பிரைஸ் மற்றும் சர்டிபிகேட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்க இருக்கின்றோம். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா வித் த சப்போர்ட் ஆஃப் த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போதைக்கு எதிரான இந்த பயணத்தில் தங்களுடைய அர்ப்பணிப்பையும் பங்களிப்பையும் தருமாறு காவல்துறையின் சார்பாக வேண்டப்படுகிறது. ஸோ அடுத்த நிகழ்வாக இந்த குறும்படங்கள், பாடல் மற்றும் இதற்கு காரணமாக அமைந்த அத்துணை கலைஞர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த படைப்புகளுக்கு காரணமாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அவர்தம் அணியினருக்கு காவல்துறை கூடுதல் இயக்குனர் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ CID அவர்கள் மூலமாக பாராட்டு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்க இருக்கின்றோம். முதலாவதாக எஸ்கிமோ அட்வர்டைசிங் ஃபேக்டரி டீம் திரு லியோ ஜூட் ஃபில்ம் மேக்கர் அவர்களை அழைக்கின்றோம். மொமெண்டோ கொடுங்க, சர்டிபிகேட். அடுத்ததாக திரு நவீன் சினிமாட்டோகிராஃபர்.
திரு நவீன் சினிமாட்டோகிராஃபர். அடுத்ததாக மிஸ் ஜாய் கிறிஸ்டியானா, சிஇஓ ப்ளூ பிக்ஸ் நியூஸ். அடுத்ததாக திரு நிகில் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். திரு நிகில் வந்திருக்கார. அடுத்ததாக திரு அமல் புஷ்பராஜ் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். திரு அமல் புஷ்பராஜ் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். அடுத்ததாக திரு வெங்கட் பிஆர்ஓ. திரு வெங்கட் பிஆர்ஓ. அடுத்ததாக திரு தர்மா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் டப்பிங். திரு தர்மா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் டப்பிங். அடுத்ததாக திரு ராக்கி பிஜிஎம் ஸ்கோர். அடுத்ததாக திரு சுசீந்திரன் கோ டைரக்டர். திரு சுசீந்திரன் கோ டைரக்டர். திரு பிரகாஷ் எடிட்டிங். திரு பிரகாஷ் எடிட்டிங். அடுத்ததாக ஸ்டன்னர் சாம். திரு ஸ்டன்னர் சாம் ஸ்டன்ஸ். அடுத்ததாக திரு விஜயன் ஆக்டர். திரு விஜயன் ஆக்டர். எஸ்கிமோ அட்வர்டைசிங் ஃபேக்டரி அண்ட் டீம் அத்தனை பேருக்கும் காவல்துறையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சாரி, அது ப்ளூ பிக்ஸ். சாரி ப்ளூ பிக்ஸ் நியூஸ் அண்ட் டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக எஸ்கிமோ அட்வர்டைசிங் ஃபேக்டரி டீம் அணியினரை அழைக்கின்றோம். திரு மகேஷ் ஜானகிராமன் டைரக்டர். திரு அன்பு டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி. திரு அன்பு டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி. ப்ளூ பிக்ஸ் நியூஸ் அணியினரை அழைக்கின்றோம். திரு ஜான் பால் எடிட்டர். திரு ஜான் பால் எடிட்டர். அடுத்ததாக திரு எம்ஜி கார்த்திக் மியூசிக் டைரக்டர். திரு எம்ஜி கார்த்திக் மியூசிக் டைரக்டர். அடுத்ததாக திரு சுரேந்திர குமார் அசோசியேட் டைரக்டர். திரு முரளி அசிஸ்டன்ட் டைரக்டர். திரு முரளி அசிஸ்டன்ட் டைரக்டர். திரு ஹைடன் ஆர்டிஸ்ட். மிஸ் மேகலா ஆர்டிஸ்ட். திரு மிஸ் மேகலா ஆர்டிஸ்ட். மீண்டும் ஒருமுறை ப்ளூ பிக்ஸ் நியூஸ் மற்றும் அதனுடைய அணியினர் அத்தனை பேருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். யாரு பாலா இருக்காரா? வந்துருக்காரு பாலா. பாலா ட்ரோன் ஆபரேட்டர். So ப்ளூ பிக்ஸ் டீம் மற்றும் எஸ்கிமோ அட்வர்டைசிங் ஃபேக்டரி இரண்டு அணியினருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றிகள். அந்த அணியினருக்கு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளும் வழங்கிய காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியை வழங்குமாறு கூடுதல் கண்காணிப்பாளர்
திரு லட்சுமணன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு குறும்படங்களையும் ரீல்ஸ் பாடல்களை வெளியிட்டு அதிலும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல ஒரு பாடல் எழுதிய எங்கள் காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை தலைவர் குற்றம் மற்றும் அமலாக்க பணி அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் NIB மற்றும் ஐப்ராக் அவர்களுக்கும் மற்றும் இந்த குறும்படங்களை வழங்கிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.